ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரோப்ளாக்ஸில் பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸோட பார்ட் 3 பற்றி நான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம பண்ணால் மெரைன்ஸ் ஐலாண்டில் பண்ண இருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னடா கையில் ஏதோ இது ட்ரைடெண்ட்லாம் வச்சுருக்கேன், ட்ரைடெண்ட் அப்புறமா இந்த ஏதோ இது கோட் மாதிரி போட்டிருக்கேன் அப்படி சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஸோ இந்த ட்ரைடெண்ட் பார்த்திங்கன்னா ஐஸ் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரூட்டில் பண்ணால் கிடைக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் சும்மா ட்ரேட் பண்ணும்போது அதை ஸ்பின் பண்ணேன். ஸோ அப்போ எனக்கு இந்த ஐஸ் ஃப்ரூட் பண்ண கிடச்சிது. ஸோ அடுத்து இதை எப்படி எடுக்கிறது, இந்த கோட் மாதிரி ஒன்று போட்டிருக்கேன்ல. ஸோ இதோட யூஸ் என்னென்னா நமக்கு எனர்ஜி பண்ணால் சேவ் ஆகும் கைஸ் கொஞ்சம், ஓகேங்களா. ஸோ நம்மளால் குதித்தோம்னா நமக்கு அதிகமாக எனர்ஜி கன்செப்ட் ஆகாது, கம்மியாக தான் எனர்ஜி பண்ணால் கன்செப்ட் ஆகும். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஸோ எனர்ஜி பண்ணால் சேவ் ஆகும். ஸோ இவங்க மெரைன்ஸு ஸோ நம்மளை அடிக்கிறானுங்க பாருங்கள். ஆக்சுவலாக என்னாச்சுன்னா, நான் இந்த வீடியோ எப்பவுமே எடுத்துகிட்டு இதை அப்லோட் பண்ணும்போது அப்லோட் பண்ணால் ஃபெயில் ஆகிடுச்சு. அப்போ தான் எனக்கு ஸ்டோரேஜும் ஃபுல்லானதுனால நான் டெலீட் பண்ணிட்டேன். அப்லோட் கொடுத்த செகண்டே டெலீட் பண்ணிட்டேன். அப்புறமா அந்த இதுவே ஒரு மாதிரி ஆகிடுச்சு, அதாவது அப்லோடிங் ஃபெயில்டுன்னு வந்துச்சு. எதுன்னு எனக்கு தெரில. அப்புறமா இப்போ திருப்பி ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். அண்ட் இது பார்ட் 1 and 2க்கு பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ரெஸ்பாண்ட் பண்ண தந்திருந்தீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் அப்புறமா மறக்காமல் எல்லோரும் வீடியோ பண்ணால் லைக் பண்ணுங்கள். ஸோ யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பண்ணால் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஓகே, ஸோ பேசிக்கிட்டே இங்கே உள்ளே வந்துட்டேன். ஸோ அந்த இதில் குதிச்சு இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஒரு ஷாப் இருக்கும். ஸோ இவனுக்கிட்ட இந்த 50,000 கொடுத்தீங்கன்னா இந்த கோட் பண்ண அவன் தந்துடுவான், ஓகேங்களா. இதுக்கு மேலே ஏறி இங்கே வந்தாச்சு. ஏன்னா இது மேலே ஏறணும் கொஞ்சம் எனர்ஜி பார்த்தீங்கன்னா இதுவாகும் கைஸ், ஓகேங்களா. ஓகே, ஸோ இப்போ இந்த ட்ரைடெண்ட்டை கூட எனக்கு பண்ணால் கிடச்சிருந்தேன் இந்த ஐஸ் ஃப்ரூட் சாப்பிட்றதுனால. ஸோ ஒரு நல்ல விஷயம். ஆக்சுவலாக நான் சும்மா ஸ்பின் பண்ணேன் ஜங்கிளில் போயிட்டு. அப்போ எனக்கு இது ரேண்டமாக இது பண்ணால் கிடச்சிச்சு. உடனே இதை பண்ணால் சாப்பிட்டேன். ஓகே, இப்போ போய்ட்டு கொஸ்ட் எடுப்போம். இங்கே இந்த இதில் பண்ணால் ஒரு 2 பேர் தான் இருக்கானுங்க. ஃபஸ்ட்டு அந்த யூனிட்டில் பார்த்தினா அடிப்போம். ஓகே, கன்ஃபார்ம் 8 பேரை பார்த்தினா அடிக்கணும். அப்புறமா இவங்க ரிவார்டு என்ன தரானுங்கன்னா, இது $6,000, அப்புறமா 2,25,000 இது எக்ஸ்பி என்ன தரானுங்க. ஓகே, ஸோ இவங்க எல்லாத்தையும் பார்த்தினா அடிப்போம். இவங்கெல்லாம் மெரைன்ஸு, பைரேட்ஸ் கிடையாது, ஓகேங்களா. இவங்கெல்லாம் மெரைன்ஸ். இந்த கட்டணாலே வாயில் வருது. இந்த இதோட பவரை பாருங்கள், ட்ரைடெண்ட்டோட பவர். இவனுங்களை இந்த மாதிரி ஐஸாக அப்படியே மாற்றி ஒரே கூட வைக்கலாம் என்னால். அது மாதிரிலாம் பண்ண முடியும். ஸோ ஆஃப்லைனில் உட்காந்து லெவலில் பேத்திட்டேன். ஆக்சுவலாக நான் இப்போ அடுத்த இதுக்கே போயிட்டேன், அதாவது அடுத்த ஐலாண்டுக்கே போயிட்டேன். இன்னும் இப்போ நான் இங்கே தான் இருக்கேன் இன்னும். ஏன்னா இந்த வீடியோ பண்ணால் திருப்பி ரெக்கார்ட் பண்ணணும், அதுக்காக திருப்பி உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். இது அடுத்த ஐலாண்ட் பண்ணால் ஸ்கைலேண்டு. ஸோ ஸ்கைலேண்டுக்கு நான் எங்கேயுமே போயிட்டேன். ஸோ அடுத்த பார்ட் 5ல் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க, இது பார்ட் 3 அது கீழே இதில் போடுறேன். இது பார்ட் 3 தான் நினைக்கிறேன். அப்படின்னா பார்ட் 4ல் ஸ்கைலேண்டில் பண்ண இருப்போம், ஓகேங்களா. ஓகே, ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா முடிச்சு விடுவோம். இன்னும் எத்தனை பேர், 2 பேர் முடிச்சிட்டேன். ஓகே, ஸோ பவர்ஸ்லாம் யூஸ் பண்ணி இவனுங்களை பார்த்தீங்கன்னா ஈஸியாக முடிப்போம். ஆக்சுவலாக இது ரொம்ப பெரிய ஐலாண்ட்னால இவனுங்க அங்கங்கே ஸ்பான் ஆகிருக்கானுங்க. இவனுங்களை ஒட்டு மொத்தமாக நம்மளால் அடிக்க முடியாது. அங்கங்கே ஸ்பான் ஆகிருக்கனால இது கொஞ்சம் இதுவாக தான் அடிக்க முடியும் இவனுங்களை. நம்ம எப்பவுமே இவனுங்க எல்லாரையும் ஒன்றா கூப்பிட்டு அடிப்போம். ஆனால் அந்த மாதிரி இதில் பண்ண முடியாது, ஓகேங்களா. ஸோ ஓகே, இவனை அடிப்போம். அவ்வளோதான். இன்னும் 5 பேரை பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டோம். ஓகே, வேகமாக பார்த்தீங்கன்னா அடிப்போம். இவனுங்க எவ்வளோ ஸ்பான் ஆக மாட்டேங்கிறானுங்க. வேகமாக ஸ்பான் ஆகிட்டானுங்களா, அங்கே ஒருத்தர் ஸ்பான் ஆகிட்டான். இவனை முடிச்சிடுவோம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது கேஸ். இந்த இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா வெப்பனும் வந்துடுது. ஸோ அதனால் லெவலப் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஃபுல் லெவலப் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறமா இது ஸ்டேஜ் 2க்கு தான் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். அது எனக்கு பார்த்தீங்கன்னா சரியாக தெரில. நீங்கள் ப்ரோவாக இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு அடுத்து என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா. ஸோ அதனால நான் அங்கே போய்ட்டு இது ஸ்பின் பண்ண ஜங்கிளில் போயிட்டு, அதனால தான் எனக்கு பார்த்தீங்கன்னா காசு ரொம்ப கம்மியாகிடுச்சு. நான் 3 லேக் வச்சுருந்தேன், காசு அப்புறம் ரொம்ப கம்மியாகிடுச்சு. அப்புறம் இப்போ திருப்பி ஏற்றிட்டுருக்கேன். ஓகே, கொஸ்ட்டு கம்ப்ளீட்டட். இப்போ போய்ட்டு நம்ம அந்த பாஸை பார்த்தீங்கன்னா அடிப்போம். எனக்கு தெரிஞ்சு அவன் ஸ்பான் ஆகிருக்கணும். எவனாச்சும் அடிச்சிட்டானா அவள் தான், அவன் ஸ்பான் ஆக மாட்டான்.
அவன் ஸ்பான் ஆகிறதுக்கு வேறு இன்னும் ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னா. ஓகே, ஸோ இவனோட ரிவார்டு என்னென்னா வந்து 15,000 4,15,000 எக்ஸ்பி. ஐயோ, இவன் ஸ்பானே ஆகலையா? என்ன கேஸ் ஸ்பானே ஆகலை. கொஞ்சம் நேரம் இங்கே வெயிட் பண்ணோம். ஸ்பான் ஆகிட்டானா? அப்போ ஸ்பான் ஆகிட்டான். ஓகே, வெப்பன் எடுத்துக்கலாம். வாடா. இவனை அடிக்க பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிக் இருக்குது. ஸோ அந்த ட்ரிக் என்னென்னு அவன்கிட்ட சொல்கிறேன். ஸோ இப்போ நான் கூப்பிட்டு வந்துட்டு இங்கே வந்து இப்படி வச்சு அவனை பார்த்தீங்கன்னா இதை அடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை நான் வந்து யூடியூப் சேனல் தான் பார்த்தேன். ஸோ இப்போ நான் ஒத்துக்கிறேன். ஐயோ, இன்னொருத்தன் எவனோ வந்துட்டான். அவன் அடிக்காத ரெடி, நான் தான் அவனுக்கு முடிக்கணும். ஐயோ, அவன் முடிச்சிடுவான் போல இருக்கே. முடிச்சிட்டாங்க அவன். ஆனால் எனக்கு தான் கொஸ்ட்டு கம்ப்ளீட் ஆச்சு. பாஸை பார்த்தீங்கன்னா அவன் அடிச்சிட்டான். பாருங்கள், நியூ கொஸ்ட் அவைலபிள். அது போடா, நெக்ஸ்ட் லேண்டுக்கு போடா அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லுது. இருந்தாலும் நம்ம இதை முடிக்கணும். அதனால் நான் வந்து வீடியோ போடணும். என்ன திருப்பி ஸ்பான் ஆக மாட்டானே. ஐயோ, ஸ்பான் ஆக ரொம்ப நேரம் ஆகும் கைஸ். இருங்க, ஸ்பான் ஆகிட்டானா? இல்லை, என்ன ஸ்பான் ஆகலை. சரி, ஓகே கைஸ். ஸோ அவன் ஸ்பான் ஆகிட்டுக்கு அப்புறமா நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா? கொஸ்ட் எடுத்துகிட்டு. ஓகே கைஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவன் திருப்பி ஸ்பான் ஆகிட்டான். இப்போ வந்து இவனை முடிச்சு விடுவோம். இப்போ செம்மையாக அடிக்கிறான் கைஸ். கொஞ்ச நேரம் அங்கே இருந்தாலே பார்த்தீங்கன்னா செம்மையாக அடிக்கிறான் அவன். ஓகே, இந்த சைடாக வந்துக்கலாம். அடி போடு. ஈஸியாக அவன் பண்ண அடிக்கிறான் கைஸ். ஓகே, இந்த அப்டேட் விட்டதுனால எல்லா பாஸும் இது ரொம்ப இதுவாகிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, குடிச்சிட்டான். போச்சு போய்ட்றா. ஓகே, ஒரு வழியாக போயிட்டேன். எங்கே இருக்கான் அவன்? இதோ இங்கே தான் இருக்கான். ஓகே, பவர்ஸ் யூஸ் பண்ணி இப்போ நல்லா கீழே விழுந்துட்டான். ஸோ கீழே விழுந்தாலும் நம்மளால் அவனை பார்த்தீங்கன்னா அடிக்க முடியும். ஸோ நம்ம பவர்ஸை வச்சு அது மாதிரி அவனை பார்த்தீங்கன்னா அடிச்சு விடுவோம். எங்கடா இருக்க? நான் வந்து குத்து மதிப்பாக அந்த பவர் ஓடுறேன். இவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பவர் விட்ருவான் கைஸ். அந்த இது அவனோட கட்டணம் வச்சு. ஐயோ, அவன் கட்டணம் வச்சு ஐயோ, அவனோட கட்டானாவை வச்சு அவன் பார்த்தீங்கன்னா ஒரு இது விடுவான், ஒரு பவர் மாதிரி. அது பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போனாலும் அப்படியே வந்து அடிக்கும். அதுக்கிட்ட தப்பிக்க முடியும். பாருங்கள், நான் இங்கே இருக்கேன், அது அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து அடிக்கும். ஓகே, அவன் அடிப்போம். எவ்வளோ ஹெச்பியில் இருக்கான்? எனக்கு ஹெச்பியை செம்மையாக குறைச்சிட்டாங்க அவன் தான். ஐயோ, அது அவன் போடுற அந்த பவர் பார்த்தா 32 குறையுது டேமேஜ். 32. ஐயோ, மாட்டிக்கிட்டேன். போச்சு. எவ்வளோ இது. ஓகே, கொஞ்சம் தான் இருக்குது. போயிட்டு அவனை அடிச்சிடலாம். பிரச்சனை இல்லை. எங்கே இருக்கான்? செஸ்ட்டும் அப்படி போகிற வேலை கல் பண்ணிக்கலாம். இங்கே தான் இருக்கான், கீழே தான் இருக்கான். நம்ம பண்ணால் சீக்கிரமாக போகணும் கைஸ். சீக்கிரமாக போகலன்னா அவனுக்கு பண்ண ஹெச்பி பண்ணால் ரொம்ப வேகமாக ஏறிடும். ஐயோ, டே. ஐயோ, அவன் கடுப்பத்துவான் கைஸ். இங்கே என்ன ஒரு பிரச்சனைனா, நாங்களும் அப்படியே கீழே விழுந்துருவேனா. இங்கே வந்து ஷாப் கீப்பர் இருப்பான். இந்த ஷாப் கீப்பர் வந்து என்ன பண்ணுவான்னா, அவங்களோட பேசுவானா, அதனால் அடிக்கவும் முடியாது. அதை கொடுக்கறதுக்குள்ளே இவன் கதையை முடிச்சிடுவான். அந்த மாதிரி பண்ணுவானுங்க. ஓகே, அவனை அடிச்சிட்டோம். அப்போ நல்ல வேலை, எப்படியோ ஜஸ்ட் மிஸ்ஸில் பண்ண அடிச்சிட்டேன். ஓகே, ஸோ கொஸ்ட் பண்ண கம்ப்ளீட்டட். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ பண்ணால் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ போனவெல்லாம் யாருமே லைக் பண்ணல. ஸோ மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணிட்டு பாருங்கள். இவன் வேறு ஒருத்தன். யாரா நீ அடிக்கிற? எனக்கு தெரிஞ்சு அவனும் அந்த பாஸ் தான் அடிக்கணும். ஐயோ, இந்த இதில் வந்து நான் சொல்ல பாருண்டேன். அதாவது இந்த ஐஸ் ஃப்ரூட் சாப்பிட்டா நம்மளால் தண்ணியில் பார்த்தீங்கன்னா நடக்க முடியும். இந்த மாதிரி ஒரு இது மாதிரி வந்துடும். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மறக்காமல் சேனல் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ், டேக் கேர்.